இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது have been ப்ளஸ் verb ing. இந்த டென்ஸுக்கு பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பேர். he has been waiting. அவன் she has been waiting. அவள் காத்துக்கொண்டே. it has been waiting. அது காத்துக்கொண்டே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை இன்னையோட சால்வ் பண்ணிடலாம். சார், ஹாவ் எங்கே யூஸ் பண்ணுறது, ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, அப்போ ஹாவ் பீன் எங்கே யூஸ் பண்ணுறது, ஹேஸ் பீன் எங்கே யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டவுட் இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஹாவ் பீன் ஹேஸ் பீனுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டோம்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஹாவ் பீன் ஹேஸ் பீன் போட்டு அதுக்கு பக்கத்தில் V3 இருக்கு இல்லைங்களா, V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஓகேவா. கோ வென்ட் கான் இருக்கு இல்லையா, அது போட்டோம்னா வேறு மீனிங் கொடுக்கும். இதெல்லாம் தான் உங்களை குழப்புறது. இன்றைக்கி ஹாவ் ஹேஸ் எப்படி அதை மட்டும் தனியாக இருந்தால் என்ன மீனிங் பார்க்க போகிறோம். ஹாவ் பீன் ஹேஸ் பீன் அது கூட ஐஎன்ஜி போட்டால் என்ன மீனிங் இது பார்க்க போகிறோம். ஹாவ் பீன் ஹேஸ் பீன் கூட V3 போட்டால் என்ன மீனிங் தெளிவாக கற்றுக்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹாவ் பீன் ஹேஸ் பீன் இதில் நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்க. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல ஹாவ் ஹேஸ் இதை மட்டும் தனியாக வரும்பொழுது இதுக்கு பக்கத்தில் வேறு எந்த வேர்பும் வராமல் வினைச்சொல் எதுவுமே வராதப்போ என்ன இதோட மீனிங்னு பார்க்கலாம். ஹாவ் அப்படின்னாலும் ஹேஸ்னாலும் இது தனியாக வரும்பொழுது இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னிடம் இருக்கிறது, ஐ ஹாவ். என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லணும், ஐ ஹாவ் மணி. இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் ஹாவ் யூஸ் பண்ணுறது. ஓகே சார், அப்போ ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள். எங்கெங்கெல்லாம் ஹாவ் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணணும் பார்க்கலாமா? இப்போ நம்ம கற்றுக்க போகிறது எல்லாமே ப்ரொனவுன் வச்சு தான் கற்றுக்க போகிறோம். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இதை வச்சு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க, இப்போ எங்கெங்கெல்லாம் ஹாவ் போடணும், எங்கெங்கெல்லாம் ஹேஸ் போடணும். ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் ஹேஸ் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லா இடத்துலையும் ஹாவ். ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? இப்போ எங்கே ஹாவ் யூஸ் பண்ணணும், எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணும் தெளிவாகிடுச்சு. சரி, இப்போ யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க, இதோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். ஹாவ் அப்படின்னாலும் ஹேஸ்னாலும் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். எங்கே ஹாவ் போடணும், எங்கே ஹேஸ் போடணும் அதுதான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ் எல்லாமே இருக்கிறது. ஐனா என்ன, நான், வி நாங்கள், யூ நீ நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அவை நிறைய அனிமல்ஸ் இருந்தாலும் அதுக்கும் தே தான் போடணும். அவைன்னு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது ஹீக்கு பாருங்கள் ஒரு மீனிங், அவன் ஹீ. அவர் அப்படின்னு சொல்லணுன்னாலும் இங்கிலீஷில் ஹீ தான், செப்பரேட் வேர்டு கிடையாது. அவர்கள் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லும்போது தான், பன்மையில் சொல்லும்போது தான் தே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஹாவ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஐ, வி, யூ இது மூணுத்துக்கும் ஹாவ், தேவுக்கு ஹாவ். ஓகே, இப்போ இது நாலுத்துக்கும் டோட்டலாக 7 ப்ரொனவுன்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அதில் மட்டும் பார்க்குறோம் இப்போ நம்ம. ஓகேவா? இது மட்டும்தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். இதில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 4 இடங்களில் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் இது மூணுக்கு மட்டும் ஹேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ எங்கே ஹாவ் போடணும் பார்த்தாச்சு. ஹேஸ் எங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், தெளிவாக கலர் கோடு வேறு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. லைஃப்பில் மறக்கவே மறக்காது, தெளிவாக புரிஞ்சிடும். அவன், அவள், அதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூணுக்குமே ஹேஸ் போடணும். இப்போது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. எங்கே ஹாவ் போடணும், எங்கே ஹேஸ் போடணும் தெளிவாயிடுச்சு. 2 தான், ஒன்று ஹாவ் இன்னொன்று ஹேஸ். எங்கே போடணும், எதை போடணும் இதை தெளிவு கிடச்சிச்சின்னா போதும்.
ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேஸ் போடணும் அப்படின்னு தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கே ஹேஸ் போடணும் தெளிவாயிடுச்சா? மீதியெல்லாம் ஹேவ், அவ்வளோதான். அப்போது ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேஸ், மற்ற எல்லாத்துக்கும் ஹேவ். இப்போ தெளிவாயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ வாங்க ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துடலாம். என்னிடம் இருக்கிறது. வி ஹாவ், வீணா அதுக்கு 2 மீனிங். நாம், நாங்கள். அப்போது இது எப்படி சொல்ல? வி ஹாவ்னா எங்களிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறதுங்கிறதுக்கும் அதே தான். சரிங்களா? அடுத்தது யூ ஹாவ், யூக்கு 2 மீனிங் இருக்குது. நீ, நீங்கள். உன்னிடம் இருக்கிறது யூ ஹாவ், உங்களிடம் இருக்கிறது யூ ஹாவ் தான். ஹீ ஹேஸ், அவனிடம் இருக்கிறது. ஷீ ஹேஸ், அவளிடம் இருக்கிறது. இட் ஹேஸ், அது அதனிடம் இருக்கிறது. தே ஹாவ், அவர்களிடம் இருக்கிறது. அவை அவற்றிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல செயலை செய்யக்கூடியவர்கள், அதை முதல்ல போட்டோம். அடுத்தது இதெல்லாம் சப்ஜெக்ட். அடுத்தது தான் நம்ம வேர்புக்கே வரும், வினை சொல்லுக்கு வரும். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட்னுவாங்க இங்கிலீஷில். தமிழில் செய்யப்படு பொருள். அதோட இடம் 3வது இங்கே போடுறோம். என்ன இருக்குதோ அதை இங்கே போட போகிறோம். என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் உள்ள இந்த ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். என்னிடம் புத்தகம் இருக்கிறது, இது தமிழ். இங்கிலீஷில் சொல்லும்போது ஸ்ட்ரக்சர் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குதுன்றதை கடைசியாக சொல்லணும். இதுதான் இங்கிலீஷோடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது கஷ்டமாகவே இருக்காது. அப்போ என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட இருக்குது கார், அவ்வளோதான். ஐ ஹாவ், இங்கிலீஷில் சொல்லும்போது எத்தனை அப்படின்றத எண்ணிக்கை சொல்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்குறாங்க. அப்போது ஐ ஹாவ் எ கார், என்னிடம் இருக்கிறது ஒரு கார். தமிழ் படுத்தும்போது என்னிடம் ஒரு கார் உள்ளது அப்படிங்கிறது இப்படி தான் சொல்லணும். அப்போ திரும்ப ஒருத்தர் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. எங்களிடம் கார் உள்ளது, எங்களிடம் வீடு உள்ளது, அதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? எங்களிடம் உள்ளது முதல்ல சொல்லிவிடுங்க, அப்புறமேல் தான் என்னன்னே சொல்லணும். இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் வந்துருச்சா? இதை கடைசி வரையில் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங் வில் நாட் பி a difficult task at all. It will be an easy task. Even it will be the easiest task. ஓகேவா? பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாமா? எடுத்துக்காட்டுகள் மூலமாக. இப்போ பாருங்கள், இப்போது எங்கெங்கெல்லாம் ஹாவ் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணணும், அதில் ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. இப்போது என்ன இருக்குது அப்படிங்கிறத எங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன். இது பாருங்களேன். ஐ ஹாவ் எ கார், என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்க வாங்க. எங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லணும். எங்களிடம் வி ஹாவ் எ ஹவுஸ், எங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது. நம்மிடம் ஒரு வீடு உள்ளதுன்னு சொல்கிறதுக்கும் இதே சென்டென்ஸ் தான். வி ஹாவ் எ ஹவுஸ் அப்படின்னா எங்களிடம் ஒரு வீடு உள்ளது அப்படின்னு அர்த்தம். நம்மிடம் ஒரு வீடு உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வி தான். நெக்ஸ்ட் பாருங்கள். யூ பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கார்டன் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் இருக்குது. இது எல்லாமே பியூட்டிஃபுல் கார்டன் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல் கார்டன் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் இது ஆப்ஜெக்ட், இங்கே இது ஆப்ஜெக்ட், இங்கே ஏ பியூட்டிஃபுல் கார்டன், இது ஆப்ஜெக்ட், செய்யப்படு பொருள். அப்போ எங்களிடம் ஒரு அழகான தோட்டம் உள்ளது, வி ஹாவ், அவ்வளோதான். என்ன இருக்குன்றதை சொல்லிடுறோம், ஏ பியூட்டிஃபுல் கார்டன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இடம் பாருங்கள், தே. இங்கே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏ லாட் ஆஃப் ஒர்க், நிறைய வேலை உள்ளது. அப்போ பொருள், கண்ணில் படக்கூடிய பொருள் அது மட்டும் கிடையாது.
லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்றதும் செய்யப்படு பொருளாக பயன்படும். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லணுமா, தே ஹாவ் அவர்களுக்கு இருக்கிறது என்னது பின்னாடி போடுறோம் a lot of work. சரி, இப்போ he sheட்டுக்கு பார்க்கலாமா. he sheட்டுக்கு என்ன போடணும், ஓகேவா, ஹேஸ் போடணும். இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா, இந்த இடத்துல போட்டுருங்க ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். பார்க்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள், he has அவனிடம் இருக்கிறது ஒரு கதை புத்தகம், a story book. அப்போ அவனிடம் ஒரு கதை புத்தகம் உள்ளதுன்னு சொல்லணும். he has போட்டாச்சு. ஏன் ஹேஸ் போட்டோம் சார், இப்போ தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். he she it வந்துச்சுன்னா ஹேஸ் போடணும். அவங்ககிட்ட ஒரு கதை புத்தகம் உள்ளது, அவனிடம் ஒரு கதை புத்தகம் உள்ளது. he has a story book. ஓகே, அவள்கிட்ட என்ன இருக்குது, லேப்டாப் இருக்குது. அது எப்படி சொல்கிறோம், she has என்ன இருக்குது, a laptop. ஓகே, she has a laptop போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இட்டுக்கும் ஹேஸ் தான் இல்லையா. it has a doll பொம்மை இருக்குது. அதுக்கிட்ட ஒரு பொம்மை இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, அதுங்கிறது குழந்தையை குறிக்குது. இந்த இடத்துல அதுங்கிறது குழந்தையை குறிக்குது. அதனால தான் அந்த இட்டை கொண்டு வந்து பர்சனல் ப்ரொனவுனில் வச்சுருக்குறாங்க. சரிங்களா. ஓகே, அப்போ இட் ஹேஸ் எ டால், அதனிடம் அந்த குழந்தையிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனிடம் ஒரு பொம்மை உள்ளது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தெளிவு கிடச்சிச்சு. எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஹாவ் யூஸ் பண்ணணும், அதில் ஒரு தெளிவு கிடச்சிச்சு. லைஃப்பில் எப்போயாவது இது சம்மந்தமாக ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிள், வெரி சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன். ஹீ ஷீ இட் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறது இப்போ எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இந்த வேர்பு கூட எஸ் சேர்க்குறது பிரச்சனையே வரும். பாஸ்ட்லேயோ ஃபியூச்சர்லேயோ அந்த ப்ராப்ளம் வராது. அதனால் நம்ம அதை பற்றி எடுக்கவே வேண்டாம். நம்ம எடுத்துருக்கிறது ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா. முதல்ல ஹேவும் ஹேஸும் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ இது ஒருத்தர் அப்படியே பார்த்துருங்க. எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஹேவ் ஹேஸ் ரெண்டுமே இருக்கிறது. என்னிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது, அவளிடம் இருக்கிறது, அதனிடம் இருக்கிறது, அவர்களிடம் இருக்கிறது. ஓகே, இப்போது இதுவரையிலும் நம்ம பார்த்த இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நட்ஷெல், ரத்தன சுருக்கமாக கற்றுக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது, ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹாவ் ஹேஸ் இது ரெண்டுத்துக்குமே மீனிங் இருக்கிறது. அப்போ ஹேவ்னாலும் இருக்கிறது, ஹேஸ்னாலும் இருக்கிறது. எந்த ப்ரொனவுனுக்கு பக்கத்தில் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும், எதுக்கு பக்கத்தில் ஹேஸ் யூஸ் பண்ணணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்ற எல்லாத்துக்கும் ஹேவ், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறத கடைசியாக தான் போடுறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் அதான் போடுறோம் நம்ம. அப்புறம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, தமிழ் படுத்தும் போது அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்த்துக்கோங்க. இதுக்கு மீனிங் என்ன, ஐ ஹாவ் அ கார், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது. எங்களிடம் ஒரு வீடு உள்ளது, we have a house. உன்னிடம் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது. உங்களிடம்ன்றதுக்கும் அதே தான். அப்போது உங்களிடம் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது. he has a story book. ஒரு கதை புத்தகம் இருக்கிறது. அவனிடம் ஒரு கதை புத்தகம் இருக்கிறது. she has a laptop. அவளிடம் ஒரு லேப்டாப் இருக்கிறது. it has a doll. அதனிடம் ஒரு பொம்மை இருக்கிறது. they have a lot of work. அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. இவ்வளோதாங்க. இதுவரையிலும் நாம் ஹாவ் ஹேஸ் இதை தனியாக பார்த்தோம். அங்கே ஹாவ் ஹேஸ் இதோடைய மீனிங் என்னென்னா இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தை பார்த்துருக்கோம். அங்கே மெயின் வேர்பாக யூஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாவ் பீன், ஹேஸ் பீன். இது கூட வேர்பு ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஹேஸ் பீன், ஹாவ் பீன். இது கூட நாம் வேர்பு ப்ளஸ் V3 யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்துலேயுமே
ஹாவ் பீன் ஹேஸ் பீன் யூஸ் பண்ண போகும்போது அதுக்கு பின்னாடி என்ன வேர்பு போடுறோமோ அந்த வேர்போட மீனிங் தான் வரும். ஹேவுக்கும் ஹேஸுக்கும் தனி மீனிங்கை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்பு ஐஎன்ஜி. இதுக்கு இந்த டென்ஸுக்கு பேர் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பேர். இது எப்படி பயன்படும் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு செயல் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது, இதுவரையில் முடியல, இதுக்கப்புறமும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லைங்களா? அந்த மாதிரியான சூழலில் நம்ம பயன்படுத்த வேண்டியதுதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் முடியல, ஃப்யூச்சர்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஓகேவா? இப்போ பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் சில சமயத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அதை சொல்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டியது தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அங்கே யூஸ் பண்ணுறது தான் ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாமா? பாருங்கள், கடந்த அரை மணி நேரமாக நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கடந்த அரை மணி நேரமாக தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால் கொண்டு அப்படிங்கிறத தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். வாங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். ஹாவ் பீன் இருக்கா? அது கூட ஐஎன்ஜி. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? ஃபார் த பஸ். எவ்வளோ நேரமாக? ½ an hour. ஓகே, 30 minutes. இதை தான் நம்ம ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. அதை தமிழ்படுத்தும் போது, நான் 30 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால் காத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐக்கு போடுறோம் இல்லையா? இதே போல் வீக்கும் நம்ம போடலாம். நாங்கள் கடந்த அரை மணி நேரமாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இந்த ஐ எடுத்துகிட்டு வி போட வேண்டியதுதான். வீனா நாம், நாங்கள், ரெண்டு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? நாங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் நான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? அதுக்கும் ஹாவ் பீன் தான். அப்போது வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. ஃபார் 30 minutes 30 நிமிடங்களாக பஸ்ஸுக்காக நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம். காத்து கொண்டு இருந்து வருகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கல, அதனால் காத்து கொண்டு இருந்து வருகிறோம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இதை நம்ம நாம் அப்படின்ற அர்த்தத்தில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் அதே தான். வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. அப்போது நாம் கடந்த 30 நிமிடங்களாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்து வருகிறோம் அப்படின்னு முடிக்கலாம். அடுத்தது வாங்க, யூனா நீங்கள் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. நீன்ற அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ கடந்த 30 நிமிடங்களாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்து வருகிறாய் அப்படின்னு முடிக்கணும். நீங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் எழுதும்போது, நீங்கள் கடந்த 30 நிமிடங்களாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், அடுத்தது தே பார்க்குறோம். தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. They have been waiting for the bus for 30 minutes. அவர்கள் 30 நிமிடங்களாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்து வருகிறார்கள். அனிமல்ஸ்லாம் எப்போ பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு? கடந்த ஒரு 30 நிமிஷமாக இந்த ரோட்டை இந்த அனிமல்ஸ்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். தே ஹேவ் பீன் கிராசிங் த ரோட் ஃபார் 30 minutes அப்படின்னு சொல்லலாம். இதுவரையில் நம்ம ஹேவ் பீன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ ஹேஸ் பீன் எங்கே யூஸ் பண்ணலாம்? அதே ஹேஸ் பீன் எங்கே வரும் அப்படின்னா, ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ஹேஸ் பீன் வெயிட்டிங், அப்போது ஹீ ஹேஸ் பீன் வெயிட்டிங், ஷீ ஹேஸ் பீன் வெயிட்டிங், இட் ஹேஸ் பீன் வெயிட்டிங். எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாமா? நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும், தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரே எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு எக்ஸாம்பிள் மூலமாகவும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தெளிவாக ஆயிடணும். இனிமேல் ஹேஸ் பீன் ஹேவ் பீனில் எந்த விதமான டவுட்டும் வரவே கூடாது. பார்க்கலாமா? வாங்க. ஓகே, ஹேஸ் பீன் பார்க்குறோம் நம்ம. He has been waiting for the bus for 30 minutes. He has been waiting for the bus for 30 minutes. அவன் 30 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருக்கிறான். காத்து கொண்டு இருந்து வருகிறான்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஹீக்கு இன்னொரு மீனிங் இருக்கு இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் தான் சொல்லணும். ஹீனா அவன் தானே சார், வேறு என்ன சார் மீனிங் இருக்குது? ஒரு வயசில் பெரியவர் இருக்கார், அவர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷில் ஹீ தான். அப்போது அவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஹீ ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. அதை தமிழ்படுத்தும் போது தான் மாறுதல் வரும், தமிழ்படுத்தும் போது தான் வித்தியாசம் வரும். அவர் 30 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு முடியும். சரி வாங்க, இப்போ ஷீக்கு வருமா? ஷீ ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 30 minutes. அவள் 30 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருக்கிறாள். She has been waiting for the bus for 30 minutes. அடுத்தது இட்டுக்கு பார்க்கலாமா? It has been waiting for the bus for 30 minutes. It has been waiting for the bus for 30 minutes. அது 30 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருக்கிறது. அது 30 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருந்து வருகிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா காத்து கொண்டு இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சார் அதுனா எது சார், எப்படி சார் அது காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன். ஒரு குழந்தைய கூட குறிக்கலாம். அம்மா கையில் குழந்தைய வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த குழந்தை காத்துக்கிட்டு இருக்குது, அந்த அர்த்தத்துலேயும் நம்ம சொல்லலாம். தெளிவாக இன்னொருத்தர சொல்கிறேன். அந்த ஒரு ஹேஸ் பீனை மட்டும் எடுத்து தனியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், கவனிங்க. He has been waiting. அவன் காத்து கொண்டே இருக்கிறான். She has been waiting. அவள் காத்து கொண்டே இருக்கிறாள். It has been waiting. அது காத்து கொண்டே இருக்கிறது, காத்து கொண்டே இருந்து வருகிறது, அந்த அர்த்தத்திலையும் சொல்லலாம். இப்போ நம்ம have been, has been எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வாங்க, ஒவ்வொரு ப்ரொனவுனுக்கும் வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் படிங்க, கற்றுக்கோங்க, மறக்காது, கண்டிப்பாக மறக்காது. வாங்க, இப்போது I have been preparing for the exam for 6 months. I have been preparing for the exam for 6 months. நான் 6 மாதங்களாக பரீட்சைக்காக தயாராகி கொண்டே வருகிறேன், தயாராகி கொண்டு இருந்து வருகிறேன்னும் போடலாம். சரி, அடுத்த பார்க்கலாமா? நான் பார்த்தாச்சு, இப்போ நாங்கள் பார்ப்போம். We have been watching TV since 9 o'clock. We have been watching TV since 9 o'clock. நாங்கள் 9 மணியிலிருந்து டிவி பார்த்து கொண்டே வருகின்றோம். நாம் அப்படின்ற அர்த்தத்தில் போட்டிங்க அப்படின்னா நாம் 9 மணியிலிருந்து டிவி பார்த்து கொண்டே வருகின்றோம் போட்டுக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது யூக்கும் ஹாவ் பீன் தான் இல்லைங்களா? யூ ஹாவ் பீன் டிரைவிங் எ கார் for 3 years. You have been driving a car for 3 years. நீ 3 வருடங்களாக
கார் ஓட்டிக்கொண்டே இருக்கிறாய். அடுத்தது நீங்கள் 3 வருடங்களாக கார் ஓட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஓட்டிக்கொண்டு இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வாங்க ஹி. அப்போ ஹி, ஷி, இட் மூணுத்துக்குமே ஹேஸ் பீன் பார்க்கலாமா? வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக போவோம். He has been writing a book for 2 months. He has been writing என்னது? a book. எவ்வளோ நாளா? for 2 months. அவன் 2 மாதங்களாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருக்கிறான். அடுத்தது ஷீக்கும் has been தான். She has been learning Malayalam for 1 month. She has been learning என்ன கற்றுக்குறாங்க? மலையாளம். எவ்வளோ நாளா? for 1 month. அவள் 1 மாதமாக மலையாளம் கற்றுக்கொண்டே இருக்கிறாள். அடுத்தது It has been sleeping since 7 p.m. It has been sleeping எப்பையிலேருந்து? since 7 p.m. 7 p.m. அப்படிங்கிறது மாலை 7 மணி இல்லைங்களா? அது 7 மணியிலிருந்து தூங்கிக் கொண்டே இருக்கிறது. அடுத்தது பாருங்க. They have been playing cricket since morning. They have been playing என்ன விளையாடிட்டு இருக்காங்க? கிரிக்கெட். since morning அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அந்த டென்ஸ் மட்டும் ஹேஸ் பீன், ஹேவ் பீன் இதுதான் நமக்கு டாபிக் இல்லைங்களா? அதை மட்டும் ஒருத்தர் சொல்கிறேன் பாருங்க. ஐ ஹாவ் பீன் ப்ரிப்பேரிங் நான் தயாராகி கொண்டே வருகிறேன். வி ஹாவ் பீன் வாட்சிங் நாங்கள் பார்த்து கொண்டே வருகின்றோம். யூ ஹாவ் பீன் டிரைவிங் நீ ஓட்டிக்கொண்டே இருக்கிறாய். நீங்கள் ஓட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். He has been writing அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். She has been learning அவள் கற்றுக்கொண்டே இருக்கிறாள். It has been sleeping அது தூங்கிக் கொண்டே இருக்கிறது. They have been playing அவர்கள் விளையாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளோதாங்க. ஹேஸ் பீன், ஹேவ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தெளிவாயிடுச்சு இல்லைங்களா? இது ஹேவ் பீன், ஹேஸ் பீன் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்காம வேர்போட V3 இருக்கு இல்லைங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V3ன்றது வேற ஒன்றும் இல்லை, கோ வெண்ட் கான். அந்த கான் இருக்கு இல்லையா? அதுதான் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். வாங்க, இதுவரையிலும் எங்கே ஹேவ் யூஸ் பண்ணணும், எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஹேவ் பீன், எங்கே ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் படித்தாச்சு. இதுவரையிலும் ரொம்ப அருமையாக தான் சார் போயிருந்துச்சு. இப்போ என்னமோ எழுதியிருக்கீங்களே என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட்டு. ஆஹா, சார் வந்துட்டாரு டெஸ்ட் வைக்க, அதானே தோணுது. என்ன பண்ணுறது, நீங்கள் சரியாக படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. நான் வைக்கல அந்த டெஸ்ட்டு. சரியா? பார்க்கலாமா? வாங்க, டெஸ்ட் யுவர் இங்கிலீஷ் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? என்ன எழுதிருக்க பாருங்க. ஐ ஃபுட்பால், ஐ பிளாங்க், இங்கே ப்ராக்கெட்டில் ப்ளே கொடுத்துருக்கேன். ஃபுட்பால் சின்ஸ் 4 PM. ஓகே, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளுடைய டாபிக் என்றைக்கு என்னென்னா ஹேவ் யூஸ் பண்ணணுமா, ஹேஸ் யூஸ் பண்ணணுமா, ஹேவ் பீன் யூஸ் பண்ணணுமா, ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது. சின்ஸ் 4 PM அப்படின்னு வந்துருச்சு. கடந்த காலத்தில் ஆரம்பிச்சது. அப்போ இன்னும் நடந்துட்டு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஐ வந்துருக்குது. எஸ், நீங்கள் தான் சொல்லணும்.
have been யூஸ் பண்ணணுமா has been யூஸ் பண்ணணுமா? எஸ், உங்களுக்கு டைம் தரேன். 5 செகண்ட்ஸ் போதும் இல்லை? ஓகே, போதும், எடுத்துக்கோங்க. எஸ், அப்போ have been has been இடத்துல ஒன்று யூஸ் பண்ணணும். ஐ வந்திருக்குது, அப்போ have been ing. குட். 2 பாருங்க. he blank read a story book for 1 hour. 1 மணி நேரமாக அப்படின்னு வருது. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ have been தான் யூஸ் பண்ணணுமா has been தான் யூஸ் பண்ணணுமாங்கிறது மட்டும்தான் டவுட்டு. ஓகேவா? he வந்திருக்குது, நீங்கள் தான் சொல்லணும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. he வந்திருக்கிறதுனால என்ன வரணும்? has been. has been, இது கூட ing. அவ்வளோதான். இப்போ கடந்த 1 மணி நேரமாக அவன் ஒரு கதை புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறான், இல்லைன்னா படித்து கொண்டு இருந்து வருகிறான். கொஸ்டின் நம்பர் 3. யூ இருக்குது, blank clean the room for 10 minutes. 10 நிமிஷமாக அப்படி இருந்துச்சு. இங்கேயும் அப்போ 1, இங்கேயும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால என்ன வரும்? have been இல்லைன்னா has been முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல have been யூஸ் பண்ணணுமா இல்லை has been யூஸ் பண்ணணுமா பார்த்துக்கோங்க. எஸ், யூ வந்திருக்குது. எஸ், your time starts now. ஓகே, இட்ஸ் குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. have been cleaning. 10 நிமிடமாக நீங்கள் அறையை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், சுத்தம் செய்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். they blank learn English for 30 days. எஸ், அப்போ இதுவும் அதே போல தான் இருக்குது. அப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போது have been யூஸ் பண்ணணுமா has been யூஸ் பண்ணணுமா பாருங்க. they வந்திருக்குது. எஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் now. ஓகே, குட், கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. have been learning. have been learning. அவர்கள் 30 நாட்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அடுத்தது பார்க்கலாமா? she blank cook பிரியாணி ஃபார் 1 hour. 1 மணி நேரமாக பிரியாணி சமைக்கிறது சம்மந்தமாக வந்துருச்சு அவள். அப்போது தெளிவாக இருக்குது. இங்கேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஷீ வந்துருக்குது. ஹேவா ஹேஸா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆன்சரும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறீங்க, நோ டவுட் அபவுட் இட். ஸோ என்ன பண்ணும்? ஷீ வந்திருக்கு. ஹேஸ் பீன் குக்கிங், இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி, குக்கிங். அப்போ 1 மணி நேரமாக அவள் பிரியாணி செய்து கொண்டு இருக்கிறாள், இல்லைன்னு சமைத்து கொண்டு இருக்கிறாள். சரி, அடுத்தது பார்க்கலாமா? வாங்க, இப்போ நாம் இந்த டென்ஸ் பார்ட்டை மட்டும் தனியாக பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் பிளேயிங், நான் விளையாடி கொண்டே இருக்கிறேன். ஹி ஹாஸ் பீன் ரீடிங், அவன் படித்து கொண்டே இருக்கிறான். யூ ஹாவ் பீன் கிளீனிங், நீங்கள் சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், சுத்தம் செய்து கொண்டே வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுத்தம் செய்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
they have been learning. அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். she has been cooking. அவள் சமைத்துக் கொண்டே இருக்கிறாள். வாங்க இப்போ கொஸ்டின் நம்பர் 6, 7, 8 இது மூணுத்துக்கும் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, ஐ blank ப்ராக்கெட்டில் ஹேஸ் ஹாவ் கொடுத்துருக்க a football. இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட். இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஐ blank ஹேஸ் ஹாவ் இருக்குது, a football இருக்குது. கடந்த காலத்தில் ஆரம்பித்து இது வரையிலும் நடந்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம ஹேஸ் பீன் போடணுமா ஹாவ் பீன் போடணுமான்ற டவுட்டே வரும். இங்கே ஒரு ஃபுட்பால் அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அப்போ இருக்குது அந்த அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாவ் பீன் அந்த இதுக்கெலாம் அதெல்லாம் வரவே வராது. அப்போது ஹாவ் இல்லாட்டினா ஹேஸ், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஐ வந்திருக்குது, இங்கே ஹாவ் போடணுமா ஹேஸ் போடணுமா? எஸ், உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதனால தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் போட்டது கரெக்டு தான். ஹாவ், ஐ ஹாவ் எ ஃபுட்பால் அப்படின்னா என்ன? என்கிட்ட ஒரு ஃபுட்பால் இருக்குது. இந்த இடத்துல ஃபுட்பால் அப்படிங்கிறது அ ஃபுட்பால். அந்த கேம் ஃபுட்பால், கால்பந்துன்ற விளையாட்டை குறிக்கல, அந்த பாலை குறிக்குது, அந்த பந்தை குறிக்குது. ஒரு பந்து, ஒரு கால்பந்து என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குட். வாங்க கொஸ்டின் நம்பர் 7. ஷீ blank has a story book. Okay, your time starts now. Good. நீங்கள் போட்ட ஆன்சர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஷீ வந்திருக்குது, ஹேஸ் தான் போடணும். குட். ஷீ ஹேஸ் எ ஸ்டோரி புக் அப்படின்னா என்ன? அவளிடம் ஒரு கதை புத்தகம் உள்ளது. வாங்க கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாமா? 8 பார்க்கலாமா? வாங்க பார்த்தது கொஸ்டின் நம்பர் 8. they blank has a meeting today. இங்கே have போட்டிருக்கோம், இங்கே ஓகே என்ன வரும் பாருங்க. yes, your time starts now. ஓகே, குட். they வந்திருக்குது, அப்போ என்ன வரும்? yes, have. they have a meeting today. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே இப்போது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் ஹாவ் யூஸ் பண்ணணுமா ஹேஸ் யூஸ் பண்ணணுமா அந்த ப்ராப்ளமும் கிளியர் ஆகிடுச்சு, தெளிவாக கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது ஹேஸ் பின் யூஸ் பண்ணணுமா ஹாவ் பின் யூஸ் பண்ணணுமா அதுவும் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், மற்ற எல்லாத்துக்கும் ஹாவ் யூஸ் பண்ணணும். கடந்த காலத்தில் ஆரம்பித்து இதுவரையிலும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஹேவோ அல்லது ஹேஸோ அது கூட ஒரு பீன் போட்டு ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இது வரையும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போது இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் அப்படின்னோடனே ஹோமில் போய் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதுக்கான ஆன்சரை காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த 2 கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருக்குறேன். காமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.